ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ வெல்கம் டு கூலி டிஸ்கஷன். இதை டிஸ்கஷன் சொல்றதா இல்லை குமுறல்னு சொல்றதான்னு தெரியல. ஸோ ஓகே, மொதல் ஒரு பின் குறிப்பு நான் போட்டுறேன். இது வேணும்னு ரஜினி சார் டார்கெட் பண்ணி ஏதோ அப்படியே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ இல்லது கூலி படத்தை மவுஸை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயமோ இல்லை, எதுவுமே கிடையாது. பேசிக்கா ஜென்ரலா ஒரு சினிமா ஃபேனா என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன். டெஃபினட்டா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேற மாதிரி கூட ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ நீங்க படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒப்பீனியன்ஸ் இன்னும் உங்களுக்கு மேபி மேட்ச் ஆகலாம், ஆகாம கூட போகலாம். ஸோ இது என்னுடைய கூலி குமுறல். ஏன் அப்படி ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி சார் அவர்கள் சேர்றாங்க அப்படிங்கும்போது நான் பேசிக்கா பெருசா எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதிர்பார்க்காத எனக்கே ஒரு மாதிரி டிப் ஆயிடுச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம கூலி படத்தை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இது. நிறைய பாயிண்ட்ஸ் ஏன் அப்படின்றலாம் பார்க்க போறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும்னு நினைக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பிகின் வித், லோகேஷ் அவர்கள் ரஜினி சார் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைப் தான் பயங்கரமா வந்துருது இல்லையா? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பேசுறதை விட படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் தியரிஸ், இது எல்சியூ இல்லையா, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. என்னதான் கூலி டீமோ அடக்கி வாசிச்சாலும் இந்த ஹைப்பை பேசிக்கா நிறுத்தவே முடியல. கிட்டத்தட்ட ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் இந்த லோகேஷ் அவர்கள் ஏதோ ஒரு பிரஸ் ரிலீஸ் விடுவார்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்சியூ தான். விக்ரம் படத்துல 2 கண்டெய்னரு அது இங்க அப்படியே வருது, அது இதுன்னு என்னென்னமோ போயிட்டு இருந்தா. அப்புறம் இந்த சேர் டைம் டிராவல் சேரு இது என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஜெனரா ஒரு ஆடியன்ஸுக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட இந்த சோசியல் மீடியா பக்கம் போகும்போது எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் லைட்டா ஒரு எதிர்பார்ப்பு தூண்டுச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம போய் படத்தை பார்ப்போம், பார்த்துட்டு நல்லா இருந்தா ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படிதான் படத்துக்கு போனோம். இது முன்கதை. இப்போ படத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ முதல்ல பழக்கம் போல அந்த பாசிட்டிவ்ஸ் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி தெய்வமே அனிருத். ஸோ இன்னும் எத்தனை படத்தை அனிருத் சிங்கிள் ஹேண்டா பிடிச்சி இழுத்துட்டு போறாருன்னு தெரியல. இந்த பாகுபலியில பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி. ஸோ கொடுத்த 200 ரூபாயில ஒரு 100-150 ரூபாய்க்கு அவரே வாசிச்சு வச்சிருக்கிறாரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி. எங்கெல்லாம் படம் கொஞ்சம் லோ ஆகுதோ போடுறான், தலைவன் வரட்டுமே அந்த கூலி இது பவர் ஹவுஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி செமையா பண்ணியிருந்தாரு. ஸோ அனிருத் அவர்கள் ஆஸ் யூஷுவல் பிரில்லியன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து கம்மிங் டு தி பாசிட்டிவ், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். நான் ஏன்டா தலைவரை ஏன்டா செகண்ட்ல போடுற, அவரு தான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரஜினி சார் அவருடைய ரீசெண்ட் பிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது லுக்ஸ் வைஸாவும் சரி, அந்த ஒரு பிசிக் ஒரு மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஜெயிலர்லயும் வேட்டையிலையும் இதோட பெட்டரா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சில பேர் சொல்லலாம் ரஜினி சார் லுக் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு, செமையா இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே ஜெயிலர் லுக் தான். அதுல கண்ணாடி இருக்கும், இதுல கண்ணாடி இல்ல. ஸோ அதான் டிஃபரன்ஸ். முடி கொஞ்சம் அப்படியே கழிச்சு விட்டுருக்காங்க. பட் எனக்கு ஜெயிலர்லயும் வேட்டையிலையும் இதோட எனக்கு என்னமோ பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ மைட் பி ராங், எனக்கு தெரியல. பிளஸ் இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ரஜினி சார் டயர்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஃப்ரேம்ல அது கதை காலமே அப்படின்றதுனால அப்படியே விட்டாங்களா அப்படின்றது தெரியல. கொஞ்சம் ஏதோ சோர்ந்து இருந்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஸோ மேபி உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ பிளஸ் பர்ஃபார்மன்ஸே சூப்பர் தான், சொல்லவே தேவையில்லை. அவரோட அந்த ஸ்டைலு, அந்த ஆக்ஷனு, அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பர் தான். பட் அங்கங்க சில இடங்கள்ல கொஞ்சம் நான் கபாலில நான் எனக்கு கொஞ்சம் லைட்டா நோட் பண்ணியிருந்தேன். ரஜினி சார் அவர்கள் பேசும்போது அந்த ஸ்பீடா பேசும்போது கொஞ்சம் புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இங்க ஒரு சில இடங்கள் எனக்கு தென்பட்டுச்சு. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது மேபி டப்பிங்ல ஒரு 1 more வாங்கியோ அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மேபி ரஜினி சார் எப்படி நம்ம சொல்றதுன்ற மாதிரி விட்டாங்களான்னு எனக்கு புரியல. ஸோ நான் இப்போ நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கணும். சரி, பாசிட்டிவ் பத்தி பார்ப்போம். ரஜினி சார் சூப்பர் ஆஸ் யூஷுவல். அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா ஸ்ருதி ஹாசன் அவங்க கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. சில பேர் ஓவர் ஆக்டிங் நல்லா இல்ல லோபாலா, எனக்கு பர்சனலா பிடிச்சது. ரொம்ப நீட்டா தான் இருந்தாங்க. அதே மாதிரி கூலி ரஜினி சார் படமா இருந்தது. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தயால் ஷோபின் அவர்கள் படமா மாறிடுச்சு. செம்மையா பண்ணிருக்கிறாரு. நான் அவர் பண்ணி எந்த படம் முன்னாடி பார்த்தது இல்லை. நான் மஞ்சள் பாய்ஸ் பார்த்தது இல்லை. இதுதான் நான் பாக்குற ஃபர்ஸ்ட் படம். சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய இடங்கள்ல அந்த லைட்டா போ அடிக்கும் போது செமையா பண்றாருல, பர்ஃபார்மன்ஸ்லயே மிரட்டி விட்டுருக்காரு அப்படி. ஸோ டெஃபினட்டா வர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செம ஒரு இது. அடுத்து பாருங்க, நீ அடுத்து ஒரு ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். இங்க அடுத்து எல்லாமே அவர் தான் பிடிச்சி ஈமைக்கிற மாதிரி வைக்க போறாங்க. பட் எனிவேஸ் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அடுத்த பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க ரஜினி சாருக்கான தியேட்டர் மொமெண்ட்ஸ்ன்றது அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது.
என்னதான் மொமெண்ட் அவ்வளோ பெருசா இல்லைனாலுமே வந்து அந்த பிஜிஎம், ரஜினிஸோட ஸ்வாகு, அந்த லைட்டிங், சினிமோகிராஃபி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அங்கங்க ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ்ன்றது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். ஓவரால் இந்த பாசிட்டிவ் கேட்டகரியை முடிக்கணும் அப்படின்னா அந்த வாட்எவர் சினிமோகிராஃபி, எடிட்டிங், அந்த டெக்னிக்கல் வைஸ் யூஸ்வல் எப்படி லோகேஷ் கனகராஜ் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி இதுவும் வந்து டெக்னிக்கலா சவுண்டான ஒரு படம் தான். ஸோ அதெல்லாம் வந்து எந்த குறையுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கூலோட பாசிட்டிவ்ஸ். இது அப்படியே லைட்டா இப்போ அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கம்மிங் டு தி குமுறல் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன், ஒய், இதுதான் வந்து எனக்கு கேட்க தோணுது. ஸோ குறிப்பா வந்துட்டு கூலி படத்தோட கதையா என்னடா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்டை ஒருத்தங்க வந்து கொண்டுடுறாங்க. அது யாரு கொண்டா, எப்படி கொண்டா, எதுக்காக கொண்டான்னு சொல்லிட்டு ரஜினி சார் இந்த தேவா அப்படின்ற கேரக்டர் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் வந்துட்டு ஸ்டோரியே, ரைட்டுங்களா? ஸோ இதுல இன்டர்வல் பாயிண்ட்லயே தெரிஞ்சிடும் சத்யராஜ் அவர்களை யாரு கொலை பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இன்டர்வல்லே தெரிஞ்சிடும். ஸோ அங்கேயே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நோக்கி தானே கதை போகணும், இல்ல அதை நோக்கி ஏதாவது பண்ணிடணும், இல்ல அங்கேயே கிட்டத்தட்ட அவரை போட்டு தள்ளி இருக்கணும், இதுதானே நடந்திருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கேயோ போய் அந்த கொலை பண்ணவனே வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி ரூட்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க கிட்ட பம்பிட்டு அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு பேசிக்கா ஏத்துக்கவே முடியல. ஏன்டா ஒய், இதுதானே கதைன்னா அப்ப அவர் தானே போய் போடணும், இவரையும் எங்க சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ரஜினி சார் வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை காட்டல, கொஞ்சம் டம்மியா தான் காட்டுறாங்க போல அப்படின்னா சரி ஓகே, இட் மேட் சென்ஸ், சரி ஓகே வேற மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா ரஜினி சார் வந்துட்டு ஒரு கும்பலே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதா மாதிரி பயங்கரமா ஃபைட் எல்லாம் பண்ணுவாங்க. அடா இவ்வளவு பேர்ல இருக்கும்போது இவர ஷோபின் அவர்கள் வந்து சுதியாசனை வந்துட்டு கடத்திட்டு போயிருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சப்பாயா ஒரு 2-3 பேர் காமெடி பீஸ் மாதிரி 2 பேரும் அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா அதுக்கு பதில இந்த மாதிரி ஒரு 18 பேர் கிட்ட வச்சிருப்பாரு பயங்கரமா புஷ்டிக்கா ஃபைட் எல்லாம் பண்றவங்கள. அவங்கள அனுப்பிச்சிருந்தா பொட்டோட தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, இதுக்கு ஏன் இவங்க அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஸோ இது ஒரு பாயிண்டா சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்துல வந்துட்டு இந்த படத்துல இருக்கிற பில்டப்போட படம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பில்டப், அந்த ஃபேன் தெரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பயங்கரமாவே இருக்குது. இது நான் மாஸ்டர்ல இருந்தே நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர்ல வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று வரும், இன்னும் என் மைண்ட்லயே இருக்குது. விஜய் சார் வந்து அந்த ஜெயில இருந்தெல்லாம் அப்படி அந்த கதை திறந்து அந்த கிளைமேக்ஸ் வரும் இல்லையா, ஸோ திறந்துட்டுலாம் உள்ள வருவாரு. பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்கலாம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கதையே வேற அப்படின்லாம் நிறைய சொல்லுவாரு. நான் கூட கதையே வேறன்னா ஏதோ ஒரு மாதிரி அந்த ஃபைட் கிளப் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போல அந்த மாதிரிலாம் போனா ஒண்ணுமே இல்லை. கதைன்றது என்ன ஒன்றும் இல்லை, ஜேடிக்கு யாருமே இல்லை, சரக்கு அடிக்கிட்டு அவ்வளவுதான், இதுதான் நடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ சேம் வித் கூலி ஆல்சோ. கூலிலையும் வந்துட்டு இவர் அந்த சேருக்கெல்லாம் பில்டப் விட்டாங்க. இது ஏதோ 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன், அந்த சேர் வந்து ஏதோ பயங்கரமா ஏதோ பண்ண போகுது அப்படின்லாம் பார்த்தா கடைசியில் வந்து இது வந்து சொல்லாச்சு ஸ்பாயிலர்னு சொல்லிட்டான்ல, ஒரு பணம் அரிக்கிற சேர், பணம் அரிக்கிற ஒரு மிஷின் கூட வச்சுக்கலாம், நடமாடும் ஒரு பஞ்சர் கடை மாதிரி நடமாடும் ஒரு பணம் அரிக்கிற மிஷின், இது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி ஏத்துக்கவே முடியல. சேம் வித் லியோ ஆல்சோ, அந்த நரபலி கான்செப்ட் ஏத்துக்கவே முடியல. என்னடா நரபலி எது, என்னடா நம்ம என்னென்னமோ நினைச்ச வேணான்னு பார்த்தா நரபலி போன அரிக்கிற சாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுவும் என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி வந்துட்டு அந்த சேரை எதுக்கு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி வேற ஏதோ சொல்லி ஒண்ணு பண்ணா கூட வில்லன் சொல்ற அப்படி இது பண்ணுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு லாஜிக் தான். ஆனா இது வந்துட்டு ஒரு மாதிரி நாய் பூனை செத்து போச்சுன்னா எரிக்கிறதுக்கு ஒரு சேர் நான் வந்து கண்டுபிடிச்சேன் வித் டக்குன்னு உடனடியா பண்றேன்னு, இதெல்லாம் நாய் பூனைலாம் எரிக்கிறதுக்கு ஏன் சேர் கண்டுபிடிக்கணும், ஏன் ஒண்ணுமே புரியல எனக்கு அந்த ஜோனே. ஸோ அது ஒரு இதான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த மேட்டருக்கு வரனே, இப்ப வில்லன் நாகார்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய ஆளு, என்னென்னமோ பிசினஸ் எல்லாம் பண்றாரு, கிட்டத்தட்ட அந்த ஹார்பரே ஒரு கண்ட்ரோலு, ஒரு கிங் பின்னு, உலகம் ஃபுல்லா பயங்கரமான ஒரு ஆளுன்ற மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. சரி அப்பேற்பட்ட ஆளு ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு தெரியாதான், நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துட்டு போகல. இப்போ அதுவும் ஹார்பர் வர பக்கத்துலயே இருக்குது, கொண்டு போட்டாங்கன்னா அந்த கல்லெல்லாம் கட்டி விட்டு கடல்ல தூக்கி போட்டுருவாங்க, இல்ல அந்த ஆசிட் தொட்டியை வச்சிருப்பாங்க, அதுல போட்டு கரைச்சா சாம்பல் கூட மிஞ்சாது, அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு போகல. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு போலாம்ல, அதுக்கு எதுக்கு இவரை பிடிச்சி உட்கார வச்சு மிஷின் ஆப்ரேட் பண்ணி கரண்ட் பில் எல்லாம் செலவு பண்ணி, இது என்ன இதுவும் ஒண்ணுமே ஏன்னு தெரியல. ஸோ இன்னும் நிறைய இருக்கு, அடுத்து வரனே படம் பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா புரியும். அதே மாதிரி உபேந்திரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த பக்கம் கன்னட பக்கம் பெரிய ஒரு ஸ்டார் தான். அவர் ஏதோ எக்ஸ்டெண்டட் கேமியோ பயங்கரமாலாம் இருக்குன்ற மாதிரிலாம் என்னமோ சொன்னாங்க.
அவருமே திருப்பி கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 2 ஃபைட்டை போட்டுட்டு கடைசியில போயிடுவாரு. ஸோ திருப்பியும் அவர் எப்ப சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னும் நிறைய கேரக்டர்ல இருக்குது. நம்ம இவரு சஞ்சய் தத் சொன்னார் இல்லையா, என்னைய கூட்டி வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அவரும் எப்ப புலம்ப போறாருன்னு தெரியல. அடுத்த நாட்டுக்கு நான் வரேனே. இப்போ படத்துல தயாலோட சரி ஸ்பாய்லர் சொல்லியாச்சா, சரி ஓகே. படத்துல வந்து தயாலோடைய ஒய்ஃப் அந்த ரச்சிதா ராமா அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நெகட்டிவ் ஷேடு தான் அப்படின்றத ஸ்ருதி ஹாசன் ரஜினி சார் வந்துட்டு ஒரு மாதிரி வீடியோக்கள்லாம் பண்ணி அதை வந்து ரிவீல் பண்ணுவாரு, இவங்க நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஸ்ருதி ஹாசன் கேட்டுதான் இருப்பாங்க அந்த பக்கம், வீடியோக்கால் அந்த பக்கம் ஷோபின் கிட்ட இருந்து அப்பெல்லாம் கேட்டுதான் இருந்தாங்க. அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அவங்க வந்து கூப்பிட்டோன்னா அவங்க கூட எதுக்கு போனாங்கன்னு புரியல. ஏமா உனக்கு தான் ஆல்ரெடி தெரியல அவங்க தான் வில்லின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட போறேன்னு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ருதி ஹாசனை காப்பாத்துறதுக்கு இவர்கிட்டயே பெரிய ஒரு படைபலம் இருக்குன்னா அவங்கள அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு வந்து டம்மி பீஸா ஒருத்தங்க அனுப்பலான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ஷௌபின் தான் சத்யராஜ் சார் கொண்டார் அப்படின்னா அவரை போய் ஒரே போடா முதலே போட்டுருக்கணும்ல, அல்லது இவங்க ஆட்கள் இந்த மாதிரி அமிச்சு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. ஆனா இவர் எதுக்கு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கோல்டு எதுமோ போய் பாக்குறது, அப்புறம் இது பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, எனக்கு சொன்னா சொல்லிட்டே போலாம். பேசிக்கா நான் அதோ ரொம்ப நெகட்டிவா சொல்றேன் அப்படின்லாம் இல்ல. பேசிக்கா இது வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒன்னு எதிர்பார்க்கல. லியோவும் நான் எதிர்பார்க்கல, இதையும் ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. சரி லியோ தான் வந்து அவரே சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி மேபி எனக்கு அந்த ரிலீஸ் ப்ரெஷர், அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்றதுல ஒரு மாதிரி இதா இருக்கு அப்படின்னு. இது வந்துட்டு கலாநிதி மாறன் சாரே ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க லோக்கின்னு சொல்லிட்டு நான் அவர் பார்த்து சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு டைமும் இருந்தது, பொறுமையாவும் பண்ணிருக்கலாம். அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து ஒரு மாதிரி பண்ணணும்ன்றதா எனக்கு தெரியல. ஏன்னா லோகேஷ் அவர்கள் படத்துல நிறைய இப்ப விக்ரம் கைதுல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செட் பீஸாவும் நிறையவே செமையா இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு கூட எனக்கு சொல்ற மாதிரி இல்லை. மேபி மேன்ஷன் வெயிட் சொல்லுவாங்க. அதாங்க இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்லலாம் ஒரு காலகட்டங்கள்ல ஹீரோ மாசா ஒண்ணு பண்றாரு அப்படின்னா ஒரு பிரெயினை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டா ஒரு சமயம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்ற மாதிரி காட்டுவாங்க. ரமணா, துப்பாக்கி, அயன், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். ரஜினி சார் படங்கள் கூட, சிவாஜி, எந்திரன், நிறைய அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அது எல்லாமே அந்த மாஸ் அந்த மொமெண்ட்ன்றது பிரில்லியண்டா ஏதாவது பயங்கரமா அப்படியே பிரெயினை யூஸ் பண்ணி ஏதாவது அப்படியே செமையா பண்ணி ஒரு கோர்வையெல்லாம் போட்டு, ஒரு ஹரிசர் படத்துல கூட இருக்கும், அங்க போட்டு அந்த கெரோசின் கேன் எடுத்து இங்க வச்சு அப்படி ஏதோ ஒன்று பிரில்லியண்டா பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுதான் ஃபைனலா ஒரு மொமெண்டா வரும்போது அப்படியே சேர்த்து வந்து இது மாஸ்ன்ற மாதிரி இருக்கும்ல. இப்பெல்லாம் மாசுனாலே வந்துட்டு ஸ்லோ மோஷன், நல்ல ஒரு லைட்டிங் சார், நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பறக்கணும், பிஜிஎம் அனிருத் கமான் அப்படின்னு போட்டு இதுதான் மாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டாங்க அப்படின்னா ஓகே ஒரு அடியை போடு, ஒரு பிஜிஎம், ஸ்லோ மோஷன், இதுதான் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. ஆனா இது லோகேஷ் அவர்கள்கிட்ட இருந்து பேசிக்கா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சரி ஓகே போதும் விடுங்க. ஃபைனலா கூலியை பத்தி சொல்லணும்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ஜெயிலர் ஒரு செம படமா எனக்கு இருந்துச்சு. தியேட்டர்ல அந்த மொமெண்ட் கடைசியெல்லாம் அந்த ரஜினி சார் அந்த சுருட்டை போட்டு பிடிக்கும் போது ஒரு மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு கூட எதிர்பார்க்கல கூலிய. ஏதோ ஒண்ணு இருக்குண்டான்னு பார்த்தா தெரியல என்ன சொல்றதுன்னு. ஸோ ஓகே, அடுத்து என்னப்பா கைதி 2 வரப்போகுது அவர்கிட்ட இருந்து. ஸோ அது நல்லபடியா கொடுங்க. அண்ட் ரஜினி சாருக்கு ஜெயிலர் 2 வரப்போகுது, அதையும் பக்காவா பண்ணுங்க. அந்த 1000 கோடின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த 1000 கோடியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல படம், அதுவும் குறிப்பா ஏன் இந்த பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சொதப்பி விட்டுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த ஃபேன்ஸ்க்காக பண்றாங்களா? ஏன் ஃபேன்ஸே யார் பாப்பெல்லாம் எதிர்பார்க்கறா? மாநகரம் மாதிரியான ஒரு படத்துல ரஜினி சாரை வச்சு, அல்லது கைதி மாதிரியான ஒரு படத்துல ரஜினி சாரை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். படமும் செமையா இருந்திருக்கும், மொமெண்டாவும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ ஓகே, ஓவரால் இதுதான் வந்து கூலி பத்தின ஒரு செய்தி. ஸோ புலம்பிட்டுனா ரொம்ப பெருசா போயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் திங். ஸோ மீண்டும் உங்களை மற்றும் ஒரு சினிமா டிஸ்கஷன்ல சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ, பாய்.